Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலின் முதல் 4 கட்டங்களில் தேர்தல் ஆணையம் முதலில் வெளியிட்ட வாக்குப்பதிவு புள்ளி விவரங்களுக்கும் அதன் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்களுக்கும் இடையே 1,07,00,000 வாக்கு வித்தியாசம் காணப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் இதுவரை 4 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிவடைந்துள்ளன. வாக்குப்பதிவு தினத்தன்று வாக்குப்பதிவு ஓய்ந்ததும் மொத்தம் பதிவான வாக்குகள் தொடர்பான புள்ளி விவரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. பின்னர் சில தினங்கள் கழித்து மீண்டும் ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டது. இதில் கணிசமான வேறுபாடுகள் இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன. இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பினர். இந்த சூழலில் 4 கட்ட தேர்தல்களிலும் வாக்குப்பதிவு தினத்தன்று வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களுக்கும் அதன் பிறகு வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களுக்கும் 1,07,00,000 வாக்கு வித்தியாசம் காணப்படுகிறது. முதல் கட்ட தேர்தலில் முதலில் வெளியான புள்ளி விவரத்திற்கும் பிறகு வெளியான புள்ளி விவரத்திற்கும் 18,60,000 வாக்கு வித்தியாசம் காணப்படுகிறது. இரண்டாம் கட்ட தேர்தலில் முதலில் வெளியான புள்ளி விவரத்திற்கும் பிறகு வெளியான புள்ளி விவரத்திற்கும் 32,20,000 வாக்கு வித்தியாசம் காணப்படுகிறது. அதேபோல் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான புள்ளி விவரங்களில் 22,10,000 வாக்கு வித்தியாசமும், நான்காம் கட்ட தேர்தலுக்கான புள்ளி விவரங்களில் 33,90,000 வாக்கு வித்தியாசமும் காணப்படுகிறது. அதிகபட்சமாக ஆந்திராவில் முதலில் வெளியான புள்ளி விவரங்களுக்கும் பிறகு வெளியான புள்ளி விவரங்களுக்கும் 17,20,000 வாக்கு வித்தியாசம் காணப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 16,70,000 வாக்கு வித்தியாசமும், கேரளாவில் 11,40,000 வாக்கு வித்தியாசமும், அசாமில் 10,30,000 வாக்கு வித்தியாசமும் காணப்படுகிறது. இரண்டாவதாக வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களிலும் தபால் ஓட்டுகள் சேர்க்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. மக்களவைத் தேர்தல் இன்னும் நிறைவடையாததால் இந்தியா கூட்டணி இந்த பிரச்சினையை தீவிரமாக எழுப்பக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இதனிடையே வாக்குப்பதிவு தினத்திற்கு பிறகு வெளியான புள்ளி விவரங்களில் வாக்கு விழுக்காடு அதிகரித்திருப்பது குறித்து வரும் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது குறிப்பிடத்தக்கது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.